Taste the Daily. வரும் 11ஆம் தேதி மாலை 3 மணிக்கு அதிமுக மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு. டெல்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும். வாக்குகளை எண்ணும் பணி பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும். வாக்குகளை எண்ணும் பணி பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உரிய விசாரணை நடத்துவது தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க கோரி அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு நோட்டீஸ். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு நோட்டீஸ் கொடுத்துள்ளார். மதுரை அடுத்த மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை முழுமையாக ரத்து செய்ய கோரி பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பேரணி சென்றதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பல்வேறு கெடுபிடிகளை விதித்த நிலையில் தடைகளை மீறி பேரணி நடத்திய விவசாயிகளுடன் பொதுமக்களும் கரம் கோர்த்ததால் பரபரப்பு. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை எதிர்த்து மக்கள் நடத்தும் பேரணிக்கு அனுமதி மறுத்துள்ள ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். மக்கள் போராட்டங்களை கண்டு நடுங்காமல் அவற்றிற்கான உரிய அனுமதிகளை வழங்குமாறு ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். சென்னையில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியை தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் நேரில் சந்தித்தனர். 18% வரி விதிப்பு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி, தொழில் வரி உள்ளிட்ட பல்வேறு வரி உயர்வுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் சங்கத்தினர் வேதனை. HMPV தொற்று பரவல் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் முகக்கவசம் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. வெளிநாடுகளில் இருந்து வரும் நபர்களை முறையாக சோதனை செய்யாமல் நீலகிரிக்கு மட்டும் முகக்கவசம் கட்டாயம் ஏன் என திமுக அரசுக்கு மக்கள் கேள்வி. வேலூரில் திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் திமுக எம்பியுமான கதிரானந்த் கல்லூரியில் மீண்டும் அமலாக்கத்துறை சோதனை. தொடர் சோதனையால் கலக்கத்தில் திமுகவினர். தமிழகத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளை திசை திருப்ப ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி மக்களை திசை திருப்ப பார்க்கும் திராவிட மாடல் அரசு. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு, நம் வீட்டில் இருக்கும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கேட்டும் அதிமுக நடத்திய போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் கைது செய்த ஏவல் துறை திமுகவின் விளம்பர போராட்டத்திற்கு அனுமதி அளித்தது ஏன் என மக்கள் கேள்வி. யார் அந்த சார் என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆளுநரை வைத்து திமுக நாடகமாடுவதாக மக்கள் விமர்சனம். டீ பார்ட்டியில் சிரித்து பேசுவதும் மேடையில் மட்டும் எதிர்த்து பேசுவதும் என திராவிட மாடல் இரட்டை வேடம் போடுவதாகவும் மக்கள் ஆவேசம். தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலங்கிளியே, தோகமையில் ஆட்டம் போடுது ஏலேலங்கிளியே. இன்றும் சட்டப்பேரவைக்கு யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும் இனி தமிழகத்தில் எந்த பெண்ணிற்கும் இத்தகைய கொடுமை நடக்கக்கூடாது என வலியுறுத்தியும் அதிமுக தொடர் போராட்டம். ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பாடம் புகட்டும் அதிமுக. யார் அந்த சார் என ஸ்டிக்கர் ஒட்டி தமிழக பெண்களின் மனக்குமுறலை அதிமுக வெளிப்படுத்தும் நிலையில் இனி ஏனும் திராவிட மாடல் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. அதிமுக சார்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் வாகனங்களில் யார் அந்த சார் ஸ்டிக்கர் ஒட்டும் அதிமுகவினர். போராட்டங்களை ஸ்டாலின் அரசு ஒடுக்கி வரும் நிலையில் யார் அந்த சார் என கண்டுபிடிக்கும் வரை அதிமுகவினரின் வாகனங்களில்
யார் அந்த சார் ஸ்டிக்கர் அகற்றப்படாது என திட்டவட்டம். தமிழகத்தில் HMPV வைரஸ் தொற்று தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க கோரி கவன ஈர்ப்பு நோட்டீஸ். அதிமுக சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு நோட்டீஸ் சபாநாயகரிடம் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே டங்ஸ்டன் திட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி கடையடைப்பு போராட்டம். சுமார் 8000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட வணிகர்கள். பொதுமக்களின் மனுவிற்கு நடவடிக்கை எடுத்தது போல் தவறான தகவலை அனுப்பி முதலமைச்சரின் தனிப்பிரிவை ஏமாற்றிய திருவாரூர் நகராட்சி நிர்வாகம். மருதப்பட்டினம் பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுகள் வெளியேறி வருவது தொடர்பான புகார் குறித்து கேட்டபோது வெளிச்சத்திற்கு வந்த அவலம். முடியாத பட்சத்துக்கு சிஎம் செல்லுக்கு அனுப்பி விட்டு இதை மாரி பெட்டிஷன் கொடுத்தோம். சிஎம் செல்லுக்கு சரி செஞ்சுருவாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி செஞ்சுட்டேன்னு பெட்டிஷன் மட்டும்தான் அவங்களுக்கு திருப்பி அனுப்பி விட்ருக்காங்களே ஒழிஞ்சு திரும்பி எங்களுக்கு சரி செய்யவே இல்லை. இது அவங்கள்ட்ட திரும்பி நான் கேட்குறப்ப சரி செஞ்சாச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்டாம்மா நாங்கள் போய் சொல்கிறோமா நகராட்சி போய் சொல்லுதா? அது நீங்களே ஒரு முடிவு பண்ணு. இது சிஎம் பார்வைக்கு இப்போ கண்டினியூவாக போகணும். தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். எல்லாம் பெட்டில் இருந்து இப்போ தான் எல்லாம் வந்திருக்கோம். திரும்பி பச்சை பிள்ளையெல்லாம் வீடு வாடகைக்கு விட்ட வீடெல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்படும் என அடாவடியாக அறிவித்துள்ள சந்திரபாபு நாயுடு. அண்டை மாநிலங்கள் தமிழகத்தை பாலைவனமாக்கும் வகையில் திட்டங்களை தீட்டும் நிலையில் சுயத்தம்பட்டம் அடித்துக்கொண்டு மக்களை ஏமாற்றும் திராவிட மாடல். வீடு மனை வாங்குவோர் அதற்கான பத்திரங்களை ஞாயிற்றுக்கிழமையும் பதிவு செய்வதற்கான வசதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல். காலி பணியிடங்களை நிரப்பாத ஸ்டாலின் அரசு வருவாயை மட்டும் மனதில் வைத்து அரசு ஊழியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை சுமத்துவதாக அரசு ஊழியர்கள் குற்றச்சாட்டு. ஓரிருவர் மட்டுமே பணிபுரியும் சிறு குறு தொழில் நிறுவனங்களை குறிவைத்து தொழில் வரி செலுத்தக் கோரி சென்னை மாநகராட்சி அச்சுறுத்தி வருவதாக அதிர்ச்சி தகவல். 8 ஆண்டுகளுக்கு மொத்தமாக வரி செலுத்தக் கூறி கட்டாயப்படுத்துவதால் பல சிறு தொழில் நிறுவனங்கள் மூடுவிழா காண இருப்பதாக தொழில் முனைவோர் வேதனை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் குறித்தும் வேங்கை வயல் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து சட்டசபையில் விவாதிக்க வேண்டும். திராவிட மாடலுக்கு கூட்டணி கட்சிகளே நெருக்கடி கொடுப்பதால் ஆத்திரத்தில் இருக்கும் அறிவாலயம். வேளாண் பட்ஜெட்டில் 30% இயற்கை விவசாயத்திற்கு ஒதுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. இயற்கை விவசாயத்தை வெறுமனே விளம்பரத்திற்காக பயன்படுத்தாமல் முழுமையாக நடைமுறைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னை பெரியார் நகரில் அரசு பள்ளி வளாகத்தை இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் கஞ்சா மற்றும் மது குடிக்கும் இடமாக பயன்படுத்துவதாக மேயர் மற்றும் விடிய அரசின் அமைச்சர் சேகர்பாபுவிடம் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கும் பள்ளி கல்வித்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பள்ளிகளுடன் மாணவர்களும் சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழகமெங்கும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சாலை மறியல் போராட்டம். காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம். திருச்சி மாநகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு வருவாயை பெருக்கும் நோக்கில் மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் கூடலூரில் வீட்டில் வைத்தே துணிச்சலுடன் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்யும் அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சாராயத்தால் இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்கப் போகிறோமோ, உறக்கத்தில் இருக்கும் அரசு எப்போது கண் திறக்குமோ என மக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே 14 கிலோ கஞ்சாவுடன் 3 பேர் பிடிபட்டனர். திராவிட மாடல் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பதாக மக்கள் வேதனை. நாமக்கல் அரசு மருத்துவமனையில் வலி நிவாரணி மருந்தை போதைக்காக பயன்படுத்திய மாணவன் உயிரிழந்ததால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் தலைவிரித்தாடும் போதை கலாச்சாரத்தால் இளைஞர்களின் வாழ்வு சூனியமாகி இருப்பதாக மக்கள் வேதனை.
சென்னையில் மெத்தப்பட்டமையின் போதைப் பொருள் சப்ளை செய்து வந்த 16வது நபர் டெல்லியில் சிக்கினார். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறியது அம்பலம். சென்னை துரைப்பாக்கத்தில் நண்பருடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொலை. திமுக ஆட்சியில் மதுவால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் டீ மாஸ்டரை கத்தியால் குத்திய கஞ்சா போதை ஆசாமி பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா போதை ஆசாமிகளின் அட்டூழியத்தால் நிம்மதியாக தொழில் செய்ய முடியவில்லை என வணிகர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் நகை மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் நிம்மதியாக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை என மக்கள் வேதனை. நாகையில் 3 ஆண்டுகளாக உரிய உரிமம் இல்லாமல் தனியார் பள்ளி செயல்பட்ட விவகாரம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலமானது. திராவிட மாடலின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் துறை ரீதியிலான பணிகளில் கவனம் செலுத்தாதே இத்தகைய அவலங்களுக்கு காரணம் என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. 2022ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் தமிழகம் வந்த 13 குடும்பத்தைச் சேர்ந்த இலங்கை தமிழர்கள் மீண்டும் தங்களை இலங்கைக்கு அனுப்பும்படி மனு. 2 ஆண்டுகளாகியும் தங்களை அகதியாக இந்திய அரசு அங்கீகரிக்காததால் மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரிக்கை. சென்னை பெரும்பாக்கத்தில் இரவில் பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பில்லா நிலை மற்றும் மருத்துவர் செவிலியர் பற்றாக்குறையால் ஆரம்ப சுகாதார நிலையம் இரவில் மூடப்படும் அவலம். மருத்துவத்துறையில் சாதிக்கதாக வெற்று விளம்பரம் பேசுவதை விடுத்து மருத்துவமனைகளின் தரத்திலும் காலி பணியிடங்களை நிரப்புவதிலும் கவனம் செலுத்த விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசின் மாரத்தான் அமைச்சருக்கு மக்கள் வலியுறுத்தல். பெரம்பலூரில் திமுக சார்பில் ஆளுநரை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவலருக்கு அடி உதை. ஆளுநரின் உருவ பொம்மையை அடிக்க முயன்ற திமுகவினர் காவலர் மீது தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பெங்களூரு, அகமதாபாத், சென்னை, சேலம் என அடுத்தடுத்து HMPV வைரஸ் தொற்று பரவியதால் பதற்றம் அடைய வேண்டாம் என மக்களுக்கு அறிவுரை சொல்வதை விடுத்து மைனாரிட்டி பாஜக அரசும் நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் அரசும் நோய் தொற்று பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை. கடந்த ஆண்டு இந்திய விண்வெளி துறையில் ஸ்டார்ட் அப்களுக்கான முதலீடு சுமார் 55% வரை சரிந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். கடந்த 5 ஆண்டுகளில் விண்வெளி துறையில் இது மிகப்பெரிய சரிவாக பார்க்கப்படுகிறது. புஷ்பா 2 படம் 1 மாத காலத்தில் உலகம் முழுவதும் சுமார் 1850 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்துள்ள நிலையில் அடுத்த சில நாட்களில் 2000 கோடி ரூபாயை நெருங்கும் என எதிர்பார்ப்பு. படத்தின் சிறப்பு காட்சிக்காக திரையரங்கிற்கு சென்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட சர்ச்சைகளுக்கு மத்தியில் புஷ்பா 2 படம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. நேபாள எல்லைக்கு அருகேயுள்ள திபெத்தின் ஜிசாங் பகுதியில் ரிக்டர் அளவில் 7.1 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல். இந்திய கிரிக்கெட் அணியில் சூப்பர் ஸ்டார் கலாச்சாரம் தலை தூக்குவதாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் காட்டம். அணிக்கு சிறப்பாக விளையாடும் திறமையான வீரர்களே தேவை எனவும் விமர்சனம்.